ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பப்பாளிக்காயை வச்சு சூப்பராக ஒரு பன்னீர் இன்றைக்கி செய்யலாங்க. ரொம்ப ஈஸியாக இந்த பன்னீரை நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு நமக்கு பப்பாளி காய் வேணும், பழம் இல்லைங்க, காய். ஒரு காய் எடுத்திங்கன்னா அதில் கால்வாசி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீட்டு பின்னாடி இருக்கிற மரத்துலேருந்து ஒரு காய் கொண்டு வந்திருக்கேன். அதில் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய காயாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ போல் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதை பாதியாக கட் பண்ணி மீதி பாதியாக எடுத்து, அதாவது கால் பாகம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அடியில் இருந்ததும் மேலே இருந்ததில் மீதி பாதியும் இங்கே இருக்குது. இதில் பாதியை வந்து தோல் நல்லா சீவணும். பப்பாளிக்காய் நல்லா சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒடிஷாவில் வந்து தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு இந்த பப்பாளிக்காயை மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. அதோட நல்ல வெயிட் போடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. 6 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு பேபி ஃபுட் செய்ய மோஸ்ட்லி இந்த பப்பாளிக்காயை தான் பயன்படுத்துவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் நம்ம பப்பாளிக்காயை எப்படி சமைக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கொட்டையை எடுத்து தோல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பரவாயில்ல. நானும் அந்த பச்சை கலர் வந்து மோஸ்ட்லி வந்து ரிமூவ் ஆகணும். ஜஸ்ட் லைட்டாக வந்து இருந்தால் இந்த மாதிரி நான் வந்து அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போடணும். பச்சை கலர் சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு துண்டில் லைட்டாக வந்து பச்சை இருக்குது. அதை வந்து நான் வெளியே எடுத்து அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி குட்டியாக கூட பச்சை விடாதீங்க, அதை கட் பண்ணிவிடுங்க, இல்லைனா கசப்புத்தன்மை வந்துடும். மோஸ்ட்லி தோல் சீவும் போது இப்போ நம்ம அதிகமாக தோல் போகிற மாதிரி சீவும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொட்டையை ரிமூவ் பண்ணி நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடுங்க. இல்லைனா வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அரைக்கிறதுக்கு. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஈஸியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடும். பப்பாளிக்காய் எப்போ அறுத்தாலுமே உடனே வந்து கழுவி வச்சுருங்க. அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில டைமில் அப்படியே யூஸ் பண்ணாமல் காயை அறுத்த உடனே கழுவிடணும். அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு 2-3 தடவை கழுவுனீங்கன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட் நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சதுக்கான அந்த ஹெல்த் பெனிஃபிட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டபுளாகவே கிடச்சிருங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது இந்த மிக்சிங்கில் உங்களுக்கு பால் பவுடர் வந்து ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா, அதாவது உங்களுக்கு பன்னீரோட அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா டேஸ்ட் வந்து நமக்கு வந்துடும். ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு வந்து பன்னீரோட அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பப்பாளிக்காய் அரைக்கும் போது தண்ணி ஜஸ்ட் லைட்டாக வந்து ஊற்றி அரைங்க, ரொம்ப அதிகமாக வந்து ஊற்றிடாதீங்க. இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பன்னீரில் நம்ம உப்பு சேர்த்து செய்ய மாட்டோம், ஆனால் இதில் வந்து நம்ம வீட்டில் செய்யறதுனால இப்படியே வந்து உப்பு சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். வறுத்த கடலை மாவாக இருந்தால் நம்ம மோஸ்ட்லி அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டிய கிடையாதுங்க. இது வந்து நார்மலாக அப்படியே வந்து யூஸ் பண்ணுற கடலை மாவு. அதனால் என்ன ஆகும்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி. இல்லைனா வந்து அந்த குட்டி குட்டி கட்டி கட்டியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவுமே நம்ம எண்ணெயில் வறுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோக்லேயோ இல்லை ஒரு ஸ்பூன்லேயோ வச்சு, இல்லை இந்த மாதிரி விஸ்கர் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதுலேயும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு துண்டு மட்டும் சரியாக அரைப்படாமல் இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த சாஃப்ட்னஸும் வரும். அதோட கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை மாவோட அந்த சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதுவே நீங்கள் கடலை மாவு வாங்கினவுடனே கடாயில் வறுத்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க சில்லுனான அப்புறமானா, அதை வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி கடலை மாவு வாங்கின உடனே அதை நல்லா வறுத்துட்டு பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். கடையில் வாங்கினா அப்படி பண்ணுவேன். வீட்டில் செய்யும் போதும் மோஸ்ட்லி வந்து நான் அதை எப்படியும் வறுத்துட்டு தான் நம்ம பவுடர் பண்ணுவோம். அதனால் வீட்டில் செய்யும்போது அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் இந்த மிக்சிங் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை அப்படியே ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவி நம்ம ஊற்றினோம்னா தான் அது வந்து அடியிலலாம் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்குள்ளே இதை வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் நீங்கள் இட்லி செய்யும்போது ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு, அதாவது அந்த பிடிக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த மேலே இப்போ அடுக்கடுக்காக வைக்கிற அந்த இட்லி பாத்திரம் இருந்தால் ஒரு பிளேட் வந்து திருப்பிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வச்சு வேக வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு கடாயிலையோ ஒரு பாத்திரத்துலையோ அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். அதுவும் சிம்மில் வச்சு வேக வைங்க. லாஸ்ட்டு சிம்மில் ஃபுல்லாக வந்து ஸ்லோவாக வந்து ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து சூடு பண்ணிக்கணும் தண்ணியை. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து அடுப்பு வைங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே வந்து ஒரு சாஸ்பேனில் தண்ணியோ இல்லை ஒரு சின்ன பாத்திரம் ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் அது வந்து ஆவியில் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
பாருங்கள் இவ்வளோ 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஆனால் இதை இப்போ உடனே எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து காலையில் செய்கிறீங்கன்னா அந்த பிளேட்டை அப்படியே வெளியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க மூடி. அது ஃபுல்லாக சில்லுனான அப்புறமா தான் நீங்கள் வந்து அதை எடுக்கணும். இப்போ எடுத்திங்கன்னா கையில் வந்து அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆற விட்ட அப்புறமா நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா சுத்தமாக ஒட்டாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே கத்தி வச்ச உடனே அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்பாளிக்காய் பன்னீர்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிதமான சூட்லேயே நம்ம இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பன்னீர் வீட்டில் சமைக்கும் போது வறுத்துட்டு செய்வோம். நீங்கள் வந்து எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஏன்னா ஒரு சிலர் வந்து வறுத்துட்டு அப்படியே செய்வாங்க குழம்புல. ஒரு சிலர் வந்து டைரெக்டாக பன்னீரை அப்படியே கட் பண்ணி அப்படியே குழம்பு ரெடி ஆன அப்புறமா கடைசியில் போட்டு கொதிக்க விட்டும் இறக்குவாங்க. ஒடிஷாவில் வந்து பன்னீர் எப்போவுமே வறுத்துட்டு தான் குழம்பு செய்வாங்க. நான் வந்து அந்த மெத்தடில் இப்போ நான் வறுத்து காட்டுறேன். மற்றபடி நீங்கள் குழம்பு அப்படியே செய்வீங்கன்னா இந்த பீஸ் கட் பண்ண அப்புறமா டைரெக்டாக குழம்பு வந்து கொதிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் இப்போ இறக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அதுக்குள்ளே போட்டுட்டு பொறுமையாக வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இறக்குங்க. அப்படியே இருக்குங்க. பன்னீரோட டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். நம்ம சேனலில் எவ்வளோ பன்னீர் பண்ணியிருந்தாலும் எல்லாமே ஒரு வித்தியாசமாக வந்து எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டைரெக்டாக வேக வச்சு அப்புறம் கட் பண்ணி அப்படியே குழம்புல போட்டால் நல்லாயிருக்குமா அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இது வந்து டைரெக்டாக நீங்கள் குழம்புல போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ இதை நல்லா வறுத்த அப்புறமா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நான் வறுத்துக்கிறேன். கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தேன் ஒரேடியாக வந்து எல்லா பக்கமும் வெந்திருக்கும். நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு பொரியல் செய்கிற அளவுக்கு தான் எண்ணெய் வந்து ஊற்றிருந்தேன். அதில் இதை வறுத்து எடுத்த அப்புறமா அதில் பொரியல் செய்கிறதுக்கு அந்த எண்ணெயில் பப்பாளிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். அதனால் இப்போ இந்த பக்கம் கோஸு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு வந்து போட்டு இந்த மாதிரி குழம்பு செஞ்சுருக்கேன். இது வந்து என்னென்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கனமாக, அதாவது பெரிய சைஸில் இருக்கும். கோஸு வந்து ஃபுல்லாக குட்டி குட்டியாக இருக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு கோஸு இப்போ சீசன் கிடையாது ஒடிஷாவில். அதனால் அந்த சீசன் டைமில் தான் உடனே வந்து வெந்துடும். இந்த டைம் வந்து கொஞ்சம் சீசன் இல்லைன்றதுனால நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வேக வைங்க அப்படின்னு எங்கள் மாமியார் வந்து சொல்லுவாங்க. நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றது நல்லா இருக்குன்னு சொல்லி. அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுடுறது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால நமக்கு அதுவும் அதோட கூடவே இந்த கோஸு குட்டி குட்டியாக இருக்கிறது வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான். மற்றபடி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த கோஸு பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கோட கோஸு செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். இல்லை சாப்பிட்ருக்கீங்களா எப்படின்றதுனா சொல்லுங்கள். இப்போ வறுத்த பன்னீரை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு இறக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. இப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கரம் மசாலா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா செம்ம டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.